கிரகங்களை பொறுத்தவரை ராஜ கிரகம், அதாவது கிரகங்களினுடைய தலைவன் அரசனாக யாரை சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியனைத்தான் சொல்வார்கள். சூரியன் வலுப்பெற்றிருப்பவர்கள் தான் ஒரு தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் சொல்றார். உடல் பலம் மட்டுமல்ல, அந்த ஆன்ம பலத்தினையும் சேர்த்து தரக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சூரியன். ஒன்று லக்னபாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும், அல்லது 10ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜீவனஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும், அல்லது அவருடைய ஜாதகத்திலே ஒரு சிம்ம லக்னத்திலோ அல்லது சிம்ம ராசியிலோ பிறந்திருக்க வேண்டும். இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சூரியன் தான். எவருடைய ஜாதகத்திலே அந்த சூரியனானவர் வலுப்பெற்றிருக்கிறாரோ அவர்கள் அரச பதவிக்கு தகுதியானவர்கள். ஒரு அரசியல்வாதின்னு எடுத்துட்டா கூட, ஒரு பாலிடிக்ஸ்ல இறங்கணும்னா கூட அவர்களுடைய ஜாதகத்திலே சூரியனானவர் வலுப்பெற்றிருக்க வேண்டும். ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரிய பகவானை வழிபட்டால் உயர் பதவிகள் கிடைக்கும் என்று சொல்கிறார்களே, இதற்கான காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. கிரகங்களை பொறுத்தவரை ராஜ கிரகம், அதாவது கிரகங்களினுடைய தலைவன் அரசனாக யாரை சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியனைத்தான் சொல்வார்கள். அதே மாதிரிதான் ஜோதிட விதிகள் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு தலைமை பதவிக்கு தகுதி யாரிடம் இருக்கும் சொல்லி பார்த்தா அவருடைய ஜாதகத்திலே சூரியனானவர் வலுப்பெற்றிருக்க வேண்டும் சொல்றார். சூரியன் வலுப்பெற்றிருப்பவர்கள் தான் ஒரு தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் சொல்றார். உயர் பதவி அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு கீழே ஒரு 10 பேர் இல்ல 20 பேராச்சும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கணும் இல்லையா? அந்த உயர் பதவியை நிர்வகிக்கக்கூடிய வலுவை யார் தருவார், அந்த வலிமையை யார் தருவார்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சூரியன் என்கின்ற கிரகம் தான் தரும் அப்படின்னு சொல்லிடுறார். ஏன்னா நம்ம பொதுவாகவே நம்ம பார்க்கலாமே, அந்த பிளானட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சூரியனை சுற்றித்தான் எல்லா கிரகங்களுமே சுற்றி வருகின்றன. இது ஒரு அண்டவெளி. இந்த அண்டவெளியிலே இத்தனை கிரகங்கள் சுற்றி வருகின்றன அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் அந்த சூரியனிடத்திலே இருக்கக்கூடிய விசைதான். எப்படி புவியீர்ப்பு விசை அப்படிங்கிற ஒரு இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்றா இல்லையா, இந்த புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கிறதுனால தான் நம்ம பூமி மேல நிக்கிறோம், நடக்கிறோம், எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அந்த ஈர்ப்பு விசையின் காரணமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம், கை கால்களை அசைக்கிறோம். அதே போல இந்த கிரகங்கள் இந்த அந்தரத்திலே சுற்றி கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொன்ன அதற்கு காரணம் சூரியனிடத்திலும் இருக்கக்கூடிய அந்த சூரியன் என்கின்ற கிரகத்திடம் இருக்கக்கூடிய ஒரு விசைதான். அந்த ஈர்ப்பு விசையின் காரணமாகத்தான் மற்ற கிரகங்கள் அத்தனையுமே அதனுடைய பாதையிலே சரியாக சுற்றி கொண்டிருக்கின்றன. அப்ப அனைத்து கிரகங்களுக்குமே அடிப்படை மைய புள்ளி ஆதாரம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சூரியன் என்கின்ற கிரகம்தான். அதனால்தான் சூரியனை அரசனாகவே, ஒரு அரசனுக்குரிய தகுதிகளுடைய கிரகமாகவே சூரியனை வைத்திருக்கிறார்கள். அப்போ நம்ம உயர் பதவியை வகிக்கணும்னு சொன்னா அதற்கு சூரியனுடைய அனுகிரகம் என்பது தேவை. அந்த சூரியனைத்தான் ஆன்ம காரகன் என்றும் ஜோதிடம் வர்ணிக்கிறது. அப்படி நம்முடைய ஆன்ம பலம் என்பது அதிகரித்தால்தான், நம்முடைய உடம்பிலே வலிமை என்பது இருந்தால்தான் நாம் 10 பேரை நிர்வகிக்க முடியும் அல்லவா? உடல் பலம் மட்டுமல்ல, அந்த ஆன்ம பலத்தினையும் சேர்த்து தரக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சூரியன். அந்த அரசனுக்குரிய மொத்த தகுதிகளையும் சூரியன் தான் கொடுக்கிறது. அதனால்தான் ஒரு உயர் பதவி வகிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஜாதகத்திலே சூரியனானவர் வலுப்பெற்றிருக்க வேண்டும். எப்படி? ஒன்று லக்னபாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும், அல்லது 10ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜீவனஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும், அல்லது அவருடைய ஜாதகத்திலே ஒரு சிம்ம லக்னத்திலோ அல்லது சிம்ம ராசியிலோ பிறந்திருக்க வேண்டும். இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சூரியன் தான். அதனாலதான் அந்த ராசிக்கே பார்த்தோம்னா சிம்ம ராசின்னு பேர் வச்சிருப்பார். சிம்மம் அப்படின்னு நமக்கு சொன்னா தெரியும் தானே, சிங்கம் தானே. அந்த சிங்கம் தானே காடுகளிலே இந்த மிருகங்களுக்கெல்லாம் அரசராக சித்தரித்திருக்கிறார்கள். காட்டு ராஜாவாக சிம்மத்தினை சொல்கிறார்கள், சிங்கத்தினை சொல்கிறார்கள் அல்லவா? அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரியன் தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அந்த அரச பதவியோடு, அந்த அரசாட்சியோடு அந்த சூரியனையும் தொடர்பு படுத்தி வைத்திருப்பார்கள். ஆக எவர்களுடைய ஜாதகத்திலே அந்த சூரியனானவர் வலுப்பெற்றிருக்கிறாரோ அவர்கள் அரச பதவிக்கு தகுதியானவர்கள். ஒரு அரசியல்வாதின்னு எடுத்துட்டா கூட, ஒரு பாலிடிக்ஸ்ல இறங்கணும்னா கூட
அவர்களுடைய ஜாதகத்திலே சூரியனானவர் வலுப்பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி தான் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும், ஒரு உயர் பதவி வேணும் அப்படின்னு சொன்னா அந்த உயர் பதவி மேலே பதவிகள் ஏற 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 பார்த்தோம்னா அவர்களுக்கு கீழே பணியாற்றக்கூடியவருடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டே வரும். அப்போ நமக்கு நிர்வாக திறமை என்பது இருக்க வேண்டும் அல்லவா? அந்த நிர்வாக திறமையை தரக்கூடிய கிரகம்தான் இந்த சூரியன். அதனால்தான் சூரியனை வழிபடுங்கள் சொல்றார். பாரதியார் கூட புதிய ஆத்திச்சூடியில் எப்படி சொல்லியிருப்பார்? ஞாயிறு போற்று அப்படின்னே சொல்லியிருப்பார். ஞாயிறு என்கின்ற அந்த சூரியனை எல்லோரும் போற்ற வேண்டும். அப்படி போற்றினால்தான் நம்முடைய தகுதி என்பது வளர்ந்து கொண்டே செல்லும் அப்படின்னு சொல்றார். அத்தனை ஏன் ஒரு மருத்துவ படிப்பு படிக்கணும்னு சொன்னா கூட அவருடைய ஜாதகத்திலே சூரியன் என்பவர் வலுப்பெற்றிருக்க வேண்டும். சார், மருத்துவ படிப்புக்கு உயர் பதவிக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டோம்னா, ஒரு மருத்துவர் எத்தனை பேஷண்ட்ஸ் நிர்வாகம் பண்ணணும், எத்தனையோ பலதரப்பட்ட குணங்களையும் உடைய அந்த பேஷண்ட்ஸ்லாம் வருவா தெரியுமா, நோயாளிகள்லாம் வருவா. எல்லோரையும் குணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவருடைய ஜாதகத்திலே அந்த சூரியனானவர் வலுப்பெற்றிருக்க வேண்டும். அதனாலதான் சூரியனை சென்று வணங்குங்கள்னு சொல்றார். இப்படி சூரிய வழிபாட்டினை மேற்கொள்ளும் பொழுது, அதுவும் குறிப்பாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளிலே சூரிய வழிபாட்டினை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நமக்கு உயர் பதவி என்பது கிட்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.